குழந்தை எடுத்து போய் காவேரி கிட்ட வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எடுத்து வைக்கிறாங்க. காவேரியோட முகத்தில் வந்து குழந்தை கை வைக்கிறா. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே காவேரி வந்து நினைவுக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட வந்து பேசுறதுக்காக சாரதா வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் போட்டுமா, எனக்கு இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, நீங்கள் எல்லோரும் என் கூட இருக்கீங்க, ஆனால் அப்பாவை மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் என்ன அப்பா சொல்கிறா, அப்பா தான் இந்த உலகத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிக்கிறாங்க. நீ என்னடி சொல்கிற, அப்பாவை ஏண்டி கேட்குற, உன் புருஷனை தானே நீ கேட்கணும் அப்படின்னோடனே, புருஷனா என்னம்மா சொல்கிற, எனக்கு எப்போம்மா கல்யாணம் ஆச்சு அப்படின்றாங்க. அதை கேட்டு ஆடி போகிறாங்க சாரதா. இவங்க என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து டாக்டர் வந்து இவங்க என்னென்னமோ பெணாத்துற டாக்டர், என்னென்னு பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னோன்னே உடனே வந்து கேட்குறாங்க, என்னாச்சுமா உனக்கு அப்படின்னோடனே சில நினைவுகள்லாம் தப்பி போயிருக்கு, அவங்க கொஞ்ச நாளில் சரியாயிடுவாங்க, பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்குல்ல, அதனால தான் அவங்க ஞாபகம் மருதியாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேசி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டுருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுப்போம் அப்படின்றாரு. என்னடி இவ இப்படி பண்ணிகிட்ருக்கா, இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. உடனே வந்து விஜய் ஷிஃப்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வந்து விஜய் வேறு ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பார், அவரை நல்லபடி பார்த்துக்கணுன்னா குழந்தை வேணும் எங்களுக்கு அப்படிங்கிறதுங்க. குழந்தைய கேட்குறீங்களா, எப்படிங்க காவேரி வந்து சரியாயிட்டா, குழந்தைக்கு பால்லாம் கொடுக்க வேணாவா, என்ன நீங்கள் குழந்தைய கூட்டின்னு போகிறேன்றீங்க அப்படின்னோடனே உடனே ராதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, உங்கள் பொண்ணு இப்போ இருக்க நிலமை எங்களுக்கு நல்லா தெரியும், உங்கள் பொண்ணு எல்லாத்தையும் மறந்துட்டா, புருஷனையும் மறந்துட்டா, பிள்ளையும் மறந்துட்டா, இப்போ இருக்க நிலமையில் உங்கள் பொண்ணுக்கிட்டே என்ன சொல்லி இந்த குழந்தைய நீங்கள் கொடுப்பீங்க, அவளோட குழந்தைன்னா அப்படி சொன்னால் மட்டும் அவள் ஏற்றுப்பாளா, அவள் ஏற்றுக்கிற நிலமையில் தான் இருக்காளா. ஆனால் விஜய்க்கு உடம்பு சரியாகணும்னா குழந்தை இருக்கணும், குழந்தைய காட்டி தான் விஜயை நாங்கள் குணப்படுத்த முடியும், அதனால் குழந்தைய நாங்கள் எங்கே கூடவே வச்சுக்கிறோம், கொஞ்சம் நாளைக்கு வெளியூர் கூட்டின்னு போயிட்டு விஜய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு இருக்கோம், பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம், அதனால் நாங்கள் ஊர்லேயே இருக்க மாட்டோம், நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, அதை சொல்ல தான் நான் வந்தேன், நீங்கள் என்னங்க என்னென்னமோ சொல்கிறீங்க, அப்போ இன்னும் பொண்ணோட நிலமை, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு குணப்படுத்துங்க, குணமாயிடணும்னா அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், என்னங்க நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, காவேரிக்கு ஒரு வேலை நினைவு வந்துடுச்சுன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம் அவகிட்ட, இங்கே பாருங்கள் விஜயை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், அவ்வளோதான், தேவையில்லாதுன்னு ஏன் பேசுகிறீங்க, முதல்ல குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போக வலுக்கட்டாயமாக சாரதாக்கு என்ன பேசுன்னு தெரியாமல் வச்சு, என்னம்மா நீ குழந்தைய அவங்ககிட்ட கொடுத்துட்ட, ஒன்றுமே புரியல, நீ அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுதுடி, விஜயும் காவேரி இவங்க பிரிச்சுடுவாங்களோன்னு பயமாக இருக்குடி அப்படின்னோடனே, காவேரி குணமானா தாண்டி எல்லாமே புரியும், என்னடி இவ இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் விஜய் காவேரி வீட்டில் 2 பேர் வீட்லேயும் காட்டுறாங்க. காவேரிக்கு அதே மாதிரி தான் இருக்குது, காவேரிக்கு குணமே ஆகலை, அதனால் அவங்க அம்மா மனசு கஷ்டப்படுறாங்க. ஒரு கோயில் இருக்காண்டி அந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக காவேரிக்கு குணமாகும்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு, அந்த ஊர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க வீட்டில் எல்லா ஃபேமிலியும் கிளம்புறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து நல்லபடி குணமாகி பேச வராரு. அப்போ விஜய்கிட்ட வந்து காவேரி இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாலேப்பா, நீ இதை எப்படி தான் தாங்கிட்டு இருக்கியோ, என்னால் முடியல பாட்டி, இருந்தாலும் என் குழந்தைக்காக நான் என்ன பண்ணுறது, காவேரி இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு. விஜய் குழந்தைய பார்த்து சமாதானம் ஆகிறாரு. சரிப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா உன் பேரில் அர்ச்சனை இருக்குது, நீ நல்லா குணமாயிட்டீங்கன்னா இந்த கோயிலுக்கு கூட்டின்னு வரேன்னு சொல்லியிருக்கேன், வாப்பா போகலான்னு சொல்லிட்டு அவங்க சித்தி, அதுக்கப்புறம் வந்து பாட்டி, தாத்தா, விஜய் எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே காவேரியோட குடும்பமும் கோயிலுக்கு வராங்க. அங்கே வந்து காவேரிக்கு வந்து நல்லபடி குணமாகணும், சீக்கிரமாக புருஷன் கூட காவேரி சேரணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேண்டிக்கிறாங்க. குழந்தைய கூட பார்க்க விடலையே அவங்க, குழந்தை இப்போ வந்து மாப்பிள்ளை யாரையுமே பார்க்காம இருக்குமே, மாப்பிள்ளை இப்போ என்ன கெதில் இருக்காருன்னே தெரில, அவர் இப்போ கூட நான் கேட்டேன் ஃபோன் பண்ணிமா, அதுக்கு அவருக்கு இன்னும் வந்து குணமாகலை, அவர் படுத்த படுக்கையாக தான் இருக்காருன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து யமுனா, என்னடி இது இப்படி நடந்திருந்தா எப்படி, அப்போ காவேரி அவங்க கூட்டிகிட்டே போக மாட்டாங்களா, அப்போ குழந்தைய நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்களா, இப்படி ஏதாவது இருக்குமா, இவ வேற இன்னமும் பழசையே பேசிகிட்டு இருக்கா, அப்பா வருவாரா, சாக்லேட் வாங்கி தருவாரான்னு, என்னடி இவ இப்படி இருக்கா அப்படின்னோடனே எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, அங்கே யாரும் தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் பார்த்தோன்னா காவேரி பின்னாடியே போயிடுறாங்க. விஜய் வந்து வண்டியில் ஏற்றிட்டு கிளம்புறாங்க. வண்டி பின்னாடியே வந்து விஜயை பார்த்துட்டு காவேரி அழுதுகிட்டே ஓடுறாங்க. அவங்க அம்மாவும் பின்னாடி ஓடி வராங்க, காவேரின்னு.